Hi everyone, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா study these chapters to get 500 out of 600 கொடுத்துருக்கேன். ஸோ இது மட்டும் படித்தா 500 எடுத்துடலாமா அப்படின்னு கேட்டால் எடுக்கலாம். இதை ஒழுங்காக ஃபுல்லாக படிச்சிங்கன்னா எடுக்கலாம். மோஸ்ட்லி ஒரு 70% ஆஃப் த சாப்டர்ஸ் நான் இதில் கொடுத்துருப்பேன். எதுக்காக இது அப்படின்னா இதை மட்டும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கிடையாது. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் ரிவிஷன் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்போ இந்த சாப்டர்லாம் ஒழுங்காக படிச்சிருக்கீங்களா? அப்போ நான் இந்த சாப்டர்லாம் இம்பார்ட்டன்ட் சொன்னால் இந்த சாப்டர் நீங்கள் என்ன செய்வீங்க, ஒழுங்காக ரிவைஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்படிங்கிற ஒரே மோட்டிவில் தான் நான் செய்கிறேன், இந்த வீடியோ போடுறேன். இதை மட்டும் நான் படிச்சிருவேன், இதை மட்டும் தான் படிச்சுப்போம் அப்படின்னு இருக்காதீங்க. மோஸ்ட்டாக 450+ எடுத்துருவீங்க, 500 வரைக்கும் கூட எடுக்கலாம். பட் இந்த சாப்டர்ஸை ஒழுங்காக நீங்கள் படிக்கணும். ஒன்று விடாமல் எல்லாம் படிச்சிங்கன்னா எடுக்க முடியும். பட் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ், ஈஸியான சாப்டர்ஸ். ஸோ இது கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் இந்த வீடியோ போடுறேன். சரியா? ஸோ ப்ளீஸ் ஆல் லைக் திஸ் வீடியோ பிஃபோர் வி ப்ரொசீட். ஸோ நீங்கள் லைக் பண்ண தான் இன்னும் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வித் ஃபிசிக்ஸ். இதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் எனக்கு தெரியாது, ஆப்வியஸாக நான் ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்ததுனால. ஸோ ஃபிசிக்ஸில் வந்து சாப்டர் 1 to 5 ஃபஸ்ட் வால்யூமில், சாப்டர் 6, 7, 9 செகண்ட் வால்யூமில். ஸோ இதை பொறுத்தளவுக்கு என்னென்னா ஃபிசிக்ஸில் சாப்டர் வைஸாக படிக்கிறத விட 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்னு படிக்கிறது தான் என்கிட்ட கேட்டால் பெட்டர் வே. ஏன்னா புக் பேக்கில் இருக்க 2 மார்க் 3 மார்க் ஃபுல்லாக படிச்சுட்டு நம்ம டாப் 55 மார்க் படிச்சிங்கன்னா 80% மேலே எடுத்துலாம். 80, 85, 90% வரைக்கும் கூட எடுத்துடலாம். இப்போ நான் சொல்கிற எல்லா மெத்தட் கூட நீங்கள் புக் பேக் 1 வேர்டு கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஸோ அது வந்து கம்பல்சரி. சரியா? ஸோ அந்த புக் பேக் 1 வேர்டு கூட டாப் 55 மார்க்கும் புக் பேக்கில் இருக்க 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் நீங்கள் படித்தாலே 80 to 90% வரைக்கும் எடுக்க முடியும். ஸோ ஃபிசிக்ஸில் சாப்டர் வைஸாக போகிறத விட இஃப் யூ கோ லைக் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அப்படி போனீங்கன்னா இட் வில் பி பெட்டர். சரியா? ஸோ அதனால் ஐ சஜஸ்ட் யூ டு ஃபாலோ அந்த 5 மார்க் 2 மார்க் 3 மார்க். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் போட்டுறேன் இந்த வீக்கில், கெமிஸ்ட்ரிக்கும் ஃபிசிக்ஸ்க்கும். அந்த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸையாவது என்ன செஞ்சுக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுலேருந்து தான் போன வருஷம் பப்ளிக்கில் மோஸ்ட்டாக கேட்டாங்க கொஸ்டின். சரியா? அதை நான் நடத்தி வச்சுருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கும் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், அந்த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் போடும்போது நான் உங்களுக்கு தரேன். சரியா? நெக்ஸ்ட் மேக்ஸில் வந்து ஆப்வியஸாக எல்லாருமே சொல்கிற ஈஸி சாப்டர் என்னது? சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4 இது ஃபஸ்ட் வால்யூமில். சாப்டர் 8, 11, 12 இது செகண்ட் வால்யூமில். ஸோ 1, 2, 3, 4, 8, 11, 12. ஸோ இதை படிச்சிங்கன்னா அப் டு 70% புக் பேக் 1 வேர்டு சேர்த்து படிச்சிங்கன்னா 70% வரைக்கும் உங்களால் என்ன செய்ய முடியும், எடுக்க முடியும். பட் இதோட நிப்பாட்டக்கூடாது. என்ன செய்யணும், மீதி இருக்குது திரும்ப. இப்போ 1, 2, 3, 4, 8, 11, 12 போக மீதி என்ன இருக்குது? 5, 6, 7, 9, 10. ஸோ இந்த 5 சாப்டரில் ஏதாவது 2 சாப்டர் என்ன செய்யுங்க, முடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது இன்னும் ஒரு உங்களுக்கு 10 மார்க் 15 மார்க் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். சரியா? இல்லைனா இந்த 1, 2, 3, 4, 8, 11, 12 படிச்சுட்டு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் எக்ஸசைஸ் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். எந்த சாப்டரில்? 5, 6, 7, 9, 10 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் எக்ஸசைஸ் என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஸோ 1, 2, 3, 4, 8, 11, 12 ஃபுல்லாக முடிச்சுட்டு மீதி 2 சாப்டர் படிக்கணும் ஃபுல்லாக. இல்லைனா மீதி ஏதாவது 2 சாப்டர் படிக்கணும் ஃபுல்லாக. இல்லைனா 1, 2, 3, 4, 8, 11, 12 முடிச்சுட்டு அந்த 5, 6, 7, 9, 10 சாப்டர்ஸ் இருக்குல்ல, அதில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் எக்ஸசைஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா 80 to 85% வரைக்கும் உங்களால் என்ன செய்ய முடியும், மேக்ஸில் ஸ்கோர் பண்ண முடியும். Then coming to chemistry, inorganic, physical, organic. So inorganic first chapter, second chapter, fifth chapter, metallurgy, P block elements 1, coordination chemistry, easy and important chapters. Physical chemistry 6, 7, 8, ionic equilibrium, chemical kinetics, அதுக்கப்புறம் solid state. இல்லைனா 10 இதில் ஏதாவது 6, 7, 8, 10 இதில் ஏதாவது 3 சாப்டர் என்ன செஞ்சுக்கலாம், படிச்சுக்கலாம். ஏன்னா 10 தியரி. ஸோ தியரி படிக்க பிடிக்கும்னு சொல்கிறவங்க 10 சாப்டர் படிச்சுக்கலாம். இந்த 6, 7, 8 ஏதாவது ஒரு சாப்டர் விட்டுட்டு 10 சேர்த்துக்கோங்க. தென் ஆர்கானிக்கில் 14, 15 கண்டிப்பாக படிச்சிடணும். 11 முடிஞ்சால் 11 சேர்த்து என்ன செய்யுங்க, படிங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியான சாப்டர். ஃபஸ்ட் சாப்டர் ஆர்கானிக் கொஞ்சம் ஈஸியாக கொஷின்ஸ் இருக்கும், ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. அதனால் ஸோ இல்லை எனக்கு 11 படிக்க முடியல அப்படின்னாலும் சரி, இல்லை 11 படித்தாலும் சரி, நேமிங் ரியாக்ஷனை கண்டிப்பாக என்ன செஞ்சிடணும், எல்லாமே படிச்சிடணும் 11, 12, 13. ஸோ 1, 2, 5, 6, 7, 8, 14, 15 ப்ளஸ் நேமிங் ரியாக்ஷன்ஸ் 11 படிக்க முடிஞ்சால் படிச்சிருங்க. ஸோ இப்படி படிச்சிங்கன்னா 80 to 85. நான் மினிமம் சொல்கிறேன் 80% வாங்கிடலாம் எல்லாத்துலேயுமே. சம்டைம்ஸ் கொஸ்டின் ஈஸினா 90% கூட உங்களால் வாங்க முடியும். அது நாங்கள் கேரண்டி கொடுக்க முடியாது. சம்டைம்ஸ் 75% கூட வரலாம் கொஸ்டின் டஃப்னா. ஸோ எதுக்காக இந்த மோட்டிவ், இந்த சாப்டராக நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. சரியா? தென் கமிங் டு பயாலஜி. பயாலஜி பொறுத்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் அப்படிலாம் கிடையாது. ஈஸி சாப்டர்ஸ் நான் சொல்கிறேன், நீங்கள் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அந்த மாதிரி சாப்டர்ஸ். பயோபாட்னியில் ஃபஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், ஃபிஃப்த் சாப்டர். தென் 6 to 10 ஏதாவது 3 சாப்டர் படிச்சுக்கோங்க. ஏன்னா 6 to 10 பியூராக என்விரான்மெண்டல் பேஸ்ட் சாப்டர்ஸ், எக்கோசிஸ்டம், எக்காலஜி, என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் அது மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. இல்லை எனக்கு வந்து ரொம்ப ஜெனட்டிக்ஸ் ரிலேட்டடாக ரொம்ப டெக்னிக்கலாக தான் பயாலஜி படிக்க பிடிக்கும், அதான் எனக்கு ஈஸின்னு நினச்சிங்கன்னா அந்த சாப்டர்ஸ் படிச்சுக்கோங்க. ஸோ இது பியூராக நிறைய பேருக்கு எது ஈஸியாக இருக்குமோ அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். எனக்கு இல்லை எனக்கு வந்து ஜெனட்டிக்ஸ் தான் படிக்க ஈஸியாக இருக்குன்னா அதை நீங்கள் படிக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் மெஜாரிட்டி. தென் சுவாலஜியை பொறுத்தளவுக்கு 1, 2, 3 கண்டிப்பாக படிச்சிடணும். 10, 11, 12 கண்டிப்பாக படிச்சிடணும். இது போக 6, 7 படிக்கலாம், இல்லை 6 மட்டும் படிக்கலாம். எது ஈஸியாக இருக்கோ அதை படிச்சுக்கோங்க. பட் இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு படித்து முடிச்சிடணும் பயாலஜியில். அதுக்கப்புறமும் நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும், பயாலஜி படிக்கணும். ஏன்னா பயாலஜி பொறுத்தளவுக்கு நீங்கள் எவ்வளோ படித்தாலும்
அவன் கொஷின் கேட்குறது என்னது ஒரு மாதிரி வித்தியாசமாக எப்படினாலும் கேட்பாங்க. ஸோ அதனால் பயாலஜி ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இதை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இதை நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு மற்ற சாப்டர்ஸ் என்ன செய்யுங்க படிங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் நிறைய என்ன செய்யுங்க பயாலஜிக்கு பாருங்கள். எல்லாத்துக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கணும், பட் எஸ்பெஷல் பயாலஜி கொஞ்சம் நிறையாவே பார்க்கணும், ஏன்னா கொஷின் ஐடியாஸ் கிடைக்கிறதுக்கு. தென் கெமிஸ்ட்ரியில் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக படிக்கணும். என்னென்ன சாப்டர்ஸில் 6, 7, 8, 9. 6லலாம் ஒரு 4-5 ப்ராப்ளம் தான் இருக்கும். 7, 8 ப்ராப்ளம்ஸ் ஷுவராக கேட்க வாய்ப்பு இருக்குது. 7 சாப்டர் 8 சாப்டரில் ப்ராப்ளம் கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. 9th ஒரு 2-3 ப்ராப்ளம் தான். ஸோ 6, 9 ப்ராப்ளம்ஸ் கம்மி. 7, 8 தான் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், பட் இம்பார்ட்டண்டான சாப்டர்ஸ் ஃபார் ப்ராப்ளம். ஸோ 7, 8 நல்லா பார்த்துக்கோங்க. ஐ ஹவ் ஆல்ரெடி அப்லோடட் த சொல்யூஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸோட சொல்யூஷன்ஸ் கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் போன பப்ளிக் எக்ஸாமுக்கு. அந்த வீடியோ லிங்க் நான் உங்களுக்கு தரேன் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் அப்லோட் பண்ணும்போது. ஸோ இந்த மந்தை நீங்கள் நல்லா ரிவைஸ் பண்ண வேண்டிய சாப்டர்ஸ் இதெல்லாம் நான் சொன்னதை. இதெல்லாம் படிக்காமல் எதுவும் 1-2 சாப்டர் விட்டு வச்சிருந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக என்ன செஞ்சுருங்க, ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே இன் திஸ் வீடியோ. ஸோ வேறு எதுவும் உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுது, ஏதாவது உங்களுக்கு சின்ன வீடியோஸ் என்னால் பெருசாலாம் ஃபுல்லாக நடத்த முடியாது. அந்த ஆர்கானிக் டே 6 இருக்குது, நானும் ஒரு நாள் கிடச்சா எடுத்துடலான்னு பார்க்குறேன், பட் ஐ எம் நாட் கெட்டிங் டைம், ஐ எம் இன் காலேஜ். ஸோ எனக்கே டைம் கிடச்சா அதை நான் எடுத்துடுறேன். அதை தாண்டி சின்ன வீடியோஸாக ஏதாவது அப்லோட் பண்ணணும், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ப்ளீஸ் டூ கமெண்ட். ஐ வில் upload whenever I get time. Okay, so please all like this and share with your friends. Thank you.